அதுக்கப்புறம் வந்து கல்வித்துறையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? +2 முடித்தவங்களுக்கு காலேஜஸில் அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே இன்ஜூஸ் மூலமாக நம்ம நண்பர் அவர் மூலமா நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு. அதாவது சார் சொன்ன ஒரு விஷயத்தையும் அவர் என்கிட்ட ஹேண்டில் பண்ணாரு. சார் வாங்க சார், மேலே என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது, பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி டீ சாப்பிடுறேன். ஆப்போசிட்டில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ கூப்பிட்டாரு. ஏன்னா சார் ரெஃபரலாக தான் கூப்பிட சொல்லுவார். யாரையும் வந்து அந்த ஃபீல்டில் இருக்க ஆளுங்க எனக்கு வேணாம், நான் புதுசாகவே நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன், புது ஆட்களாக இருக்கணும், ஜிவிஎனோட குழந்தைகளாகவே இருந்து நான் அவனுக்கு பெரிய ஆளாக கொண்டு வருவேன்னு சொல்கிறது சாரோட. நீங்க வந்து பிறந்த குழந்தையா நீங்க வாங்க, நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? நீ வந்து நல்ல பெரிய விஷயங்கள் தெரிஞ்ச ஆளுங்களா, இதுல படிச்சவங்களா எல்லாம் வேணாம், என்னோட ஆளுங்களா கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு சொல்றது அவரோடது. அந்த மாதிரி நான் கேஷுவலா என்னோட ஆஃபீஸ் ஆப்போசிட் கேபர் பொசிஷன் இப்போ வந்துட்டு சார் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வாங்கன்னு அவர் கூப்பிடவே இல்லையா, உண்மையை நான் சொல்றேன் அவர்கிட்ட. அந்த உடனே டீ சாப்பிட்டுருந்தேன். சார் என் ஆஃபீஸில் இருக்காங்க, வந்து போய் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் என்னமோ தெரியல, சாரை பார்த்து பேசணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது எனக்கு. அவர் பேசுகிற விஷயங்கள் கிளாரிட்டி கிடைச்சது, இது உண்மையான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ சரி சார் அப்படின்னு. ஏன்னா அவரும் நானும் பண்ணியிருக்கோம், இந்த கொரோனாக்கு முன்னால் நம்மளும் நானும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அவர் ஒரு 10-12 வருஷம் எனக்கு நண்பர். அப்போ பண்ணும்போது எப்படின்னா, அவரு நானும் ஃபீல்டுக்கு போயிட்டு வருவோம். ஃபீல்டுக்கு போய் பாதி வந்து டீ சாப்பிட்றக்குள்ளே ஓனர் கால் பண்ணுவார். அட்வான்ஸ் போட்டிங்களா, வாங்கிட்டீங்களா, செஞ்சுட்டீங்களா, பிடிச்சிட்டீங்களா, வந்து இறங்குறதுக்குள்ள அந்த அதே மாதிரி சார் நாளைக்கு நாங்கள் வர்றோம், ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு நாளைக்கு வர்றோம் அப்படின்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு ஃபோன் வரும், காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் வரும். அந்த டிஸ்டர்பன்ஸ் நான் அதை கேதர் பண்ணேன். சார் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேதர் பண்ணல, எப்படி ஒரு கால் வரேன் சார், போறீங்களா, ஓகே சார், ஓகே கன்ஃபார்ம். மறுநாள் நம்ம தான் அதை வந்து ஃபாலோ பண்ணி போகணும். சரிங்களா? ஏன்னா அவங்க விஷயத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்க? அதனால அவங்க ஃபாலோஸ் பண்ண வேண்டிய அந்த விஷயத்த எனக்கு ரொம்ப பிடிச்சி போன விஷயம். ஏன்னா சும்மா அதே கேள்விகள் கேட்குறதோ, மேடம் வந்து அதை ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? சார் ஓகேங்களா சார், போறீங்களா, ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தான் முன்னோக்கி வரணும். சரிங்களா? விஷயத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம போகணும். அதே மாதிரி புது ஆட்களை கொண்டு வாங்கன்னு சொன்ன விஷயங்களும் சாரோடது. சாருக்கு என்னன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆட்களையும் நம்ம இது கூட சேர்ந்து சர்வீஸோட சேர்ந்து நம்மளும் அவங்களை 10 ரூபாய், அதான் நான் 10 ரூபாய் சம்பாதிக்க போறேன், என் கூட நீங்களும் ஒரு 10 ரூபாய் சம்பாதிங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இங்கே கூட சார் நாங்கள் கொண்டு வந்தது யாரையும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணு அது பண்ணு அந்த மாதிரி. சார் வாங்க எல்லாரும் பிளஸ்ஸிங் பண்ணுங்க, நம்ம தொடங்குறோம், நம்ம கை வந்து பண்ணுவோம். சரிங்களா? நல்ல விஷயங்கள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்ற விஷயங்கள் தான். அதனால கண்டிப்பா இது ஒரு நல்ல குடும்பமாக அமையும். சரிங்களா? எல்லா விஷயத்துக்கும் இதுக்கு எல்லாரும் கை கோர்த்து